கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையிலும் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் வரை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாக மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறார். இந்த மோசேயும் ஆரோனும் செய்த அற்புதங்களிலே 7ஆம் அதிகாரத்தில் சர்ப்பமாக கோலை கொண்டும், இரண்டாவதாக அவர் இரத்தத்தால் நதியின் இரத்தம் அவன் இருந்த இடங்களெல்லாம் எல்லா நீர்நிலைகளும் இரத்தமாகும்படியாய் கோலை வைத்து அடித்து ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் அவனுக்கு முன்னே காட்டுகிறார். முதலாவதாக மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து கேட்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருக்கு பலியிடும்படியாக நீ அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது, முதலாவது அவன் கேட்டது, அவர் யார் என்று தெரியாது, அவர் நாமம் என்ன என்று தெரியாது, உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லி அவர்களை தடை பண்ணுகிறான். ஆண்டவர் 1-2 அற்புதங்களை மோசேயும் ஆரோன் மூலமாக செய்யும் போதும் அவருடைய இருதயம் திரும்ப திரும்ப கடினப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 7ஆம் அதிகாரத்திலே மோசேயும் ஆரோனும் செய்தவைகளை அந்த எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்தார்கள். எனவே இவன் பார்வோன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், இவர்களை விடவும் என் மந்திரவாதிகள் பரவாயில்லை, இனிமேல் விடக்கூடாது என்று சொல்லி அவன் அவர்களை தடை பண்ணுகிறான். இதோடு முடிந்து போயிற்று என்று நினைக்கிறான். ஆனால் மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் அனுப்பியிருந்த மிக உன்னதமான நோக்கம் எப்படி ஆகிலும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு போக வேண்டும். எனவே ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் வாதை அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது அவர் தண்ணீரிலே அடித்து எகிப்தின் தண்ணீரை நாசம் பண்ணினார். அதற்கு முந்தின வசனம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. எகிப்தியர்கள் குடிக்க தண்ணி கிடைக்கவில்லை. அவர்கள் துறவுகளை தோண்டினார்கள், நீரூற்றுகளை தோண்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த வேதனையும் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. குடிப்பதற்கு அப்படியே தண்ணி கிடைத்தபடினாலே லகுவாகிவிட்டான். ஆண்டவர் இந்த 8ஆம் அதிகாரத்தில் 3 விதமான வாதைகளை இந்த பார்வோனுக்கு நேராக எகிப்துக்கு நேராக அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். கடின இருதயத்தோடு இருக்கிற ஒரு ராஜாவினாலே அந்த ராஜா மாத்திரமல்ல சங்கடப்பட்டது, அந்த தேசத்தின் குடிகள் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு ஆளுகிற தலைவன் தவறு செய்வான் என்று சொன்னால் அந்த தேசத்தின் குடிகள் வேதனைப்படுவார்கள் என்பது பார்வோனுடைய வாழ்வின் மூலமாக நாம் அறிகிற மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. தலைவர்கள் செய்கிற தவறுகள் குடிஜனங்களை, அவருடைய ஜனங்களை பாதிக்கிறதை அன்றைக்கும் வேத காலத்தில் நாம் பார்த்தோம், இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய அரசாங்கங்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் ஜனங்களை பாதிக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கோ ஆளுகிற தலைவர்களுக்கோ ஞானம் இருப்பதில்லை. காரணம் என்ன? கடின இருதயம் அவர்களுக்குள்ள இருக்கிற அப்படின்னாலே ஜனங்களுக்கு நன்மை செய்வதை காட்டிலும் தாங்கள் பெரியவர் என்பதை காட்ட வேண்டும் என்று சொல்லி எந்த சூழ்நிலைக்கும் அவர்கள் எல்லா எல்லைக்கும் போகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே பார்வோனும் அதே மாதிரி தான் காணப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் விடுதலையாக வேண்டும், பலியிடும்படியாக அனுப்ப வேண்டும். அவன் சொல்லுகிறான், நான் அனுப்ப முடியாது என்று சொல்லும்போது ஆண்டவர் பார்வோனை மாத்திரம் பாதிக்கவில்லை, அவன் குடும்பத்தை பாதிக்கிறார், அவனுடைய அதிகாரிகளை பாதிக்கிறார், அவனுடைய எல்லா விதமான குடிஜனங்களையும் அவர் பாதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது ஒருவரை தவறு செய்கிறான். ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார், சங்கார தூதனை அனுப்புகிறார். ஒரு நாளின் களத்திலே அவன் வந்து நின்று அந்த ஜனங்களை அழிக்கும்படியாய் தீர்மானம் பண்ணுகிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவன் தாவீது லெக்கம் பார்க்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை லெக்கம் பார்க்கும்படியாக சாத்தான் அவனை தூண்டி விடுகிறான். சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. இவன் சாத்தான் ஏறிவிட்டவுடனே அவன் லெக்கம் பார்க்கும்படியாக புறப்படுகிறான். கர்த்தருடைய தண்டனை வருகிறது. தண்டனை வந்தவுடனே அவன் எருசலேமை அழிக்கும்படியாக திரும்பும்போது தாவீது சொல்லுகிறான்,
தவறு செய்தவன் நான் அல்லவா, ஏன் இந்த பிள்ளைகளை வாதிக்கிறீர் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்தவுடனே ஆண்டவர் வாதை நிறுத்தி போட்டார். இந்த பார்வோனோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை கண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தும்படியாய் அவனிடத்தில் எண்ணம் காணப்படவில்லை. இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் முதலாவதாக தண்ணீரிலும் தரையிலும் வாழக்கூடிய ஒரு அற்பமான ஜந்துவை அவர் தேசத்திலே வாதையாக அனுப்புவதை பார்க்க முடியும். தவளை என்று சொல்லக்கூடியது எந்த மனிதருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு மிருகம். அதை பாம்புகள் சாப்பிடும், மற்ற உயிரினங்கள் அதை சாப்பிடும். ஆனால் தவளை யாருக்கும் தொந்தரவு செய்கிறதில்லை, சத்தம் போட்டுக் கொண்டு கிடக்கும், இது மாத்திரம் தெரியும். ஆனால் ஆண்டவர் மிகவும் அற்பமான ஜந்துவாகிய தவளை அனுப்பி தேசத்தை பாதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயும் ஆரோனையும் பார்த்து, நீங்கள் கையில் இருக்கிற கோலை பிடித்துக் கொண்டு அந்த எகிப்தின் நீர்நிலைகளை அடிக்க வேண்டும். அந்த எகிப்திலே நீ கையை நீட்டி அந்த தேசத்தை அடிக்கும் போது அந்த இடத்திலிருந்து தவளைகள் புறப்படும் என்று சொல்லுகிறார். ஆரோன் தன் கோலை நீட்டி அவன் ஆண்டவர் சொன்னது போல செய்கிறான். தவளைகள் வருகிறது, தண்ணீரிலிருந்து தவளைகள் உருவாகி தேசம் முழுவதை நிரப்புகிறதை பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் சத்தம். இந்த ஒரு பக்கம் சத்தம் கேட்கிறது, தவளை சும்மா இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஒரு சொல்லி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம் அருவருப்பு. எங்க பார்த்தாலும் நம்முடைய மாப்பு செய்கிற தொட்டிகளிலே தவளை, கற்பாத்திரங்களில் தவளை, மரப்பாத்திரங்களில் தவளைகள் இருந்தபடியினாலே மிகவும் அருவருப்பான சூழ்நிலைக்கு காணப்பட்டபடியினாலே இந்த ஆண்டவர் அனுப்பின வாதை அங்கே வந்தபோது இவன் மந்திரவாதிகளை கூப்பிடுகிறான், எகிப்தின் மந்திரவாதிகளை கூப்பிடுகிறான். அவர்களும் தவளைகளை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமைக்கு பதிலாக சத்துருவானவன் பொய்யான வல்லமையை கொண்டு வந்து அதே அற்புதங்களை செய்கிறதை பார்க்க முடியும். தங்கள் மந்திரத்தினாலே தவளைகளை வரப்பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அவர்களுக்கு தெரிந்தது மந்திரத்தையிலும் ஏதோ நடக்கிறது என்பதை இந்த உலகம் மறைந்து கொள்ளுகிறது. அதனால தான் அநேக ஜனங்கள் மிகவும் கடின இதயத்தோடு ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதபடி தங்கள் இஷ்டம் போல வாழுகிறார்கள். ஒரு சில இடத்துல போய் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஆண்டவரும் எங்களுக்கு அதிசயம் செய்கிறாரே, இங்கேயும் அற்புதம் நடக்கிறது, அங்கேயும் அற்புதம் நடக்கிறது, அப்ப எங்களுடைய கடவுள் மோசமா என்று கேட்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பாவிகளை மீட்கும்படியாய் வந்தது, ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் இந்த உலக மனிதர்களும் ஆண்டவருடைய வல்லமை மட்டுப்படுத்தி தங்கள் சுயத்திலே காரியங்களை செய்யும்படியாய் காணப்படுகிறார். இப்பொழுது யாத்ராகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பார்வோன் மோசேயும் ஆரோனையும் பார்த்து, நான் ஜனங்களை போக விடுகிறேன், நீங்கள் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த எகிப்தின் மந்திரவாதிகள் தவளைகளை உண்டாக்கினார்கள், ஆனால் தவளைகளை போக பண்ணுவதற்குரிய வித்தை தெரியாது. இதுதான் அங்கு நடந்த மிகப்பெரிய காரியம். இவன் மந்திரவாதிகள் ஒருவேளை தவளைகளை உருவாக்கி விட்டார்கள், தவளைகளை திரும்ப உருவாக்கின தவளைகளை அவர்களால் அழிக்க முடியாதபடி கஷ்டப்பட்டபடியினாலே இவன் சொல்லுகிறான், இனி நான் உங்களை அனுப்பி விடுவேன், நீங்கள் தவளை என்னை விட்டு போகும்படியாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். இதற்கு முன்பாகவும் ஆரோன் மோசேயும் தன்னுடைய கோலை கீழே போட்டபோது சர்ப்பமானது, மந்திரவாதிகள் போட்ட போதும் சர்ப்பமானது. காரணம் என்ன? இங்க சர்ப்பத்தை உருவாக்கின போது அந்த சர்ப்பத்தை இந்த ஆரோனுடைய கோல் விழுங்கினதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாய் உலகத்தின் வல்லமைகள் நிற்க முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தின் வல்லமைகள் மிக பெரியது போல காணப்பட்டாலும் ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாய் அவைகள் நிற்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்தில் நம்ம நெருங்கிக் கொண்டிருக்க எல்லா பாவங்கள் எல்லாமே சத்ரு நம்மகிட்ட கொண்டு போட்டு நம்மிடத்தில் போட்டு சொல்லுவான், நீ இதோட தீர்ந்து போன, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுவான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய வல்லமைக்கு மேலாகும் அதிகமான வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஆவிகளின் மேல் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தின் எல்லா விதமான எதிர் வல்லமைகளுக்கு மேலாக ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவர் தருகிறார். எங்கு தருகிறார்?
ஆண்டவருடைய சமூகத்திலே அது இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதாக வேதம் சொல்கிறது. இவன் யாத்திராம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், நான் ஜனங்களை போக விடுவேன், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இந்த மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதாக யாத்திராம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லி, 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே ஆரோன் புறப்பட்டார்கள் தமிழின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை சொல்லுகிறது, he cried to the Lord என்ற வார்த்தை சொல்லுகிறது. இங்கே கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறான், அழுதான், சத்தம் போட்டு அழுதிருக்கிறான் என்பதை அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வாதைகள் நீங்க வேண்டும் என்று சொன்ன அவன் சத்தம் போட்டு அழுகிறதை காண முடியும். இஸ்ராயேல் இந்த எகிப்து தேசத்திலே எகிப்தியர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்கிறார்கள். ஆனால் தேவமனிதனாகி மோசே ஆண்டவர் அனுப்பின அந்த வாதை அங்கே இருக்கிறதை மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி அவன் அழுகிறதை வேதம் சொல்கிறது. நல்ல தேவ மனிதனாக மோசே இங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம மேலோட்டமா படிச்சு பார்த்ததுல ஒண்ணுமே இல்லை. இந்த வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே போகும்போது தான் மோசே எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவன் என்பதை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லித்தான் வாதை உருவாகிறது. ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறான். இப்பொழுது அவன் சும்மா கேட்கல, ஆண்டவரே இவர்களை மாற்றி விடுவேன்னு சொல்ல, he cried to the Lord என்று வேதம் சொல்ல, கர்த்தரை நோக்கி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்காக இந்த ஜனங்கள் பாவம், ஆண்டவரே இவர்கள் இந்த கஷ்டத்துக்குள்ளே கிடப்பது நமக்கு பிரியமாக இருக்கிறதோ, நீ இதை மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஆளுகிற மனிதனாக மோசே காணப்படுகிறான். இதே கேரக்டர் இருந்து யோசேப்பிடத்தில் இருந்து அவன் எப்பொழுது பார்த்தாலும் சரி தன் தம்பிகளோடு தன்னுடைய சகோதரை பார்த்து அழுகிறான். அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களோடு ஒப்புரமாகும் போது அழுகிறதை நாம் பார்க்க முடியும். மோசே இதை போல ஜனங்களுக்காக நின்ற தலைவன் இவர்கள் அழிகிறதை பார்க்க அவன் பிடிக்கவில்லை. இப்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, கஷ்டப்படுகிற எகிப்தியர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் போய் அழுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது வாதை முடிகிறது, இரண்டாவது வாதை போகிறார். இப்பொழுதும் அந்த பார்வம் ஜனங்களை விடுவதற்கு மனதுள்ளவனாயில்லை. இரண்டாவதாக மூன்றாவது வாதையாக ஆண்டவர் அனுப்புகிற வாதை யாத்திரா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பூமியின் புழுதியை அடி. ஆரோன் மோசே பார்த்து சொல்லுகிறார், ஆரோனிடத்திலே சொல்லி என்று சொல்லுகிறார். மோசே செய்யவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் ரொம்ப கிரமமாக செய்கிறதை நாம் பார்க்க முடியும். மோசே கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை மோசே கொண்டு செய்யும்படியாக சொல்லுகிறார். ஆண்டவர் மோசே இடத்துல கட்டளை கொடுக்கிறார், நீ ஆரோனோடு சொல்லு என்று சொல்லுகிறார். ஏன் மோசே ஏன் கையில் இருக்கிற கோலை கொண்டு அடிக்கக்கூடாது? ஆண்டவர் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசைக்கு ஒரு வேலையை கொடுத்தார், அந்த வேலையை மோசே செய்யணும். அவர் ஆரோனை அனுப்பிவிடும் போது சொல்லுகிறார், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான், நீ தீர்க்கதரிசியாக வாயாயிருப்பான், நீ சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவன் சொல்லுவான், நீ செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவனிடத்தில் சொல்லு, அவன் செய்வான் என்று சொல்லித்தான் அவனை உதவியாளராக அனுப்பிவிடுகிறதை பார்க்க முடியும். இங்கே மோசே ஆரோன் வரும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆரோனிடத்திலே சொல்லு, அவன் தன்னுடைய கோலை அந்த நீட்டி நிலத்திலே அடிக்க சொல்லு. இப்பொழுது பொழுதியிலே அடிக்கிறார்கள். அடித்தவுடனே வசனம் சொல்லுகிறது, பொழுதியெல்லாம் பேனாய் மாறி போனது. அது மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் எல்லா ஜீவஜந்துக்கள் மேலும் இந்த பேன்கள் திரளாய் பெருகிட்டு வேதம் சொல்லுகிறது. பேன்னு பார்த்தா ரொம்ப சின்ன ஜந்து தான், லைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. கொஞ்சம் தேடி பார்த்தா நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் தலையில பேன் கடிக்கிறது என்று சொல்லி. ஆனால் அந்த பேனினால் வரக்கூடிய ஏராளமான நோய்கள் உண்டு. இந்த சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் இந்த பேனினால் வருகிறது. எப்படி இருக்குன்னா, தலையில நம்ம பார்த்து சோரியாஸ் போட்டிருக்க தலையை பார்த்தா அப்படியே கடிச்சு இந்த புண்ணாகி அப்படியே இருக்கிறது. பார்த்தா ரொம்ப சின்ன ஜந்து தான். அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் தெரியுது அது சாதாரணமான ஜந்து அல்ல. அதுக்கு 6 கால்கள் இருக்கிறது. இந்த முடியில் போகிறத பேரை பார்த்தா 6 கால் இருக்குது. ரெண்டு கொடுக்கு இருக்கிறது. அந்த இது இந்த என்ன சொல்லக்கூடிய நம்ம பாய்ச்சாக இருக்கிற மாதிரி 2 உணர்வுகளை கடத்தக்கூடிய 2 இது இருக்குது. வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கான பல் இருக்குது.
பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம பேனை கொல்லும்போது பார்த்தா பேன் முழுவதும் சாக தெரியும், அது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அற்பமான ஜந்துவை கொண்டு ஆண்டவர் எகிப்தியரை வாதிக்கிறதை வேதம் சொல்கிறது. அன்றைக்கு வந்த வாதை தான் இன்னும் உலகத்தை விட்டு போகலை. எல்லா ஜனங்கள் மேலும் பேன் பெற காரணமான வாதை எதனால வந்தது? பார்வோனுடைய கடின இருதயத்தினாலே வந்ததை வேதம் சொல்லுகிறது. இதுவரையிலும் பேனை கொள்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் மனிதர்கள் எடுத்து பார்க்கிறார்கள். எவ்வளவு ஆஸ்பத்திரிகள் நான் பார்த்தேன். இன்னைக்கு அந்த பேன் என்று சொல்லி போட்டு பார்க்கும்போது நான் டிக்ஷனரி ஃபேமிலி என்சைக்ளோபீடியா தேடி பார்த்தேன். பேன் என்ற இந்த காரியத்தை எடுத்து பார்த்தா அதுக்கு அது செய்யக்கூடிய அட்டூழியத்தை பார்த்தா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் இந்த மனிதர்கள் பாதிக்கப்படும்படியா, எகிப்தியர் பாதிக்கப்படும்படியாய் ஆண்டவர் அனுப்பின வாதை இந்த பேனாக இருந்தது. மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா அற்பமான ஜந்துவாகத்தான் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்தின் மந்திரவாதிகளும் இந்த பேனை உருவாக்கும்படியாக முயற்சி பண்ணினார். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்களால் உருவாக்க முடியல. யாத்ரா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, மந்திரவாதிகள் சொல்லுகிறார்கள் இது தேவனுடைய விரல் என்று சொன்னார். இதுவரையிலும் எல்லா முயற்சிகளையும் செய்து மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நின்றவர்கள் இப்பொழுது பேனை உருவாக்கும்படியாக வருகிறார்கள். மிக அற்பமான ஜந்துவாகிய பேனை உருவாக்க முடியாதபடி அவர்கள் கஷ்டப்பட்டபடியினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவனுடைய விரல் என்று சொல்லுகிறார்கள். எகிப்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் தன்னுடைய கையின் விரலை நீட்டி அங்கே வாதையை உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய விரல் வந்தபோது உலக மனிதன் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உங்களுக்காக ஆண்டவருடைய கையின் விரல்கள் பத்திரமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கையின் விரல்களை கொண்டு செய்கிற அதிசயமான கிரியைகள் மகத்துவமானது. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, உமது விரல்களின் கிரியையாகிய நீர் படைத்த சந்திரன் நட்சத்திரங்களை நாம் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவனே மாத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அவருடைய விரல்களின் கிரியைகள் வானத்து நட்சத்திரங்கள். கடந்த வாரத்தில் சொன்னது போல மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் வானத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய விரல்கள் செய்த காரியங்கள் மிகவும் அதிகமானது. இங்கே எகிப்தியருக்கு கர்த்தர் தம்முடைய கையின் விரலை கொண்டு பேனை உருவாக்குகிறார். எகிப்தின் மந்திரவாதிகளாலே அவைகளை செய்ய முடியவில்லை. இங்கேயும் மோசே ஆரோனுக்கு கீழ்ப்படியாதபடி இந்த பார்வோன் திரும்பவும் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஜனங்களை போக விடவில்லை. கர்த்தர் அடுத்த வாதையை தேசத்தில் அனுப்புவார். என்ன வாதை? 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி நடுவே நானே கர்த்தர் என்று அறியும்படி வண்டுகள் வந்து தேசத்தை மூடும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். முதலாவது இந்த 2வது வாதை, 3வது வாதையும் ஆரோன் தன்னுடைய கையில் இருந்த கோலை கொண்டு செய்கிறான். 4வது வாதையாகிய இந்த வண்டுகள் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரே எகிப்து தேசத்திலே வண்டுகளை அனுப்புவதை பார்க்க முடியும். இப்பொழுது அதிகாரத்தை ஆண்டவர் கையில் எடுக்கிறார். தேசத்திலே இனிமேல் அவர் கிரியை செய்ய போகிறார். முதலாவதாக மோசே ஆரோனையும் அனுப்பி அவர் கிரியை செய்ததை பார்வோன் அல்ல தட்டினபடியினாலே கர்த்தர் நேரடியாகவே யுத்தம் பண்ணும்படியான காரியம் உருவாகும். யாத்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 8:22, பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஆண்டவர் இங்கே செய்கிற காரியம் என்ன? எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். யார்? தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாய் இறங்கிவிட்டார். இப்பொழுது மோசே ஆரோனை விட்டுவிட்டு கர்த்தரை நேரடியாக இறங்குகிறதை பார்க்க முடியும். அவர் அனுப்பின வாதை என்ன? வண்டுகளை அனுப்புகிறதை பார்க்க முடியும். வண்டுகள் சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன வண்டுகள், பெரிய வண்டுகள், சின்ன சின்ன வண்டுகள் வந்து எந்த வலைக்குள்ளும் சிக்காது. அவ்வளவு சின்ன வண்டுகளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். கொசு வலையெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. அவ்வளவு சின்ன சிறிதான வண்டுகள்
கண்ணுக்கு தெரியாத வண்டுகள் எல்லாம், ஏகப்பட்ட வண்டுகளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, பூமியில் நானே கர்த்தர் என்று அறியும்படிக்கு கோசேன் தேசத்திலே இருக்கிற அந்த எகிப்தின் மையப்பகுதியிலே வண்டுகள் வராது, எகிப்தை முழுவதும் வண்டுகளால் வாதிப்பேன், அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். தேசத்திலே என்னை போல ஒருவர் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அந்த வண்டுகள் உன் தேசத்திலே வரும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் போங்கள், நான் உங்களை அனுப்ப போகிறேன். முதலாவது அனுப்ப மாட்டேன், யார் கர்த்தர் அந்த கடவுள் என்று கேட்டவன் இப்பொழுது சொல்லுகிறான், நான் உங்களை அனுப்புகிறேன், ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும், ரொம்ப தூரமா போகக்கூடாது, தேசத்திலே பலியிடுங்கள். சாத்தான் செய்கிற வேலை இதுதான். ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார். சாத்தான் சொல்ல என்ன சொல்லுவான் தெரியுமா? என் வீட்டில இருந்து ஆராதித்தா போதாதா, என் வீட்டில இருந்து வாசித்தா போதாதா? இதுதான் அவன் செய்கிற அடுத்த தந்திரம். ஜனங்களை அவன் போக விடாது இருக்கும்படியாய் செய்கிற அடுத்த தந்திரம் இதுதான். நீங்க ரொம்ப தூரமா போவாதுங்க, பக்கத்துல தேசத்துல நீங்க பலியிடுங்கள் என்று சொல்லுகிறான். தேசத்தில் பலியிடுங்கள் என்று சொன்ன உடனே மோசே ஆரோனும் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, தேசத்திலே பலியிடும் போது எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் யார்? அருவருப்பானவர்கள். யோசேப்பு சொல்லுகிறான், எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் ஆடை மாடை எடுத்தவன் பலியிட போகிறான். இப்பொழுது இந்த அருவருப்பு, எகிப்தியருக்கு அருவருப்பானவைகளை நாங்கள் தேசத்திலே பலியிட முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. எகிப்தின் அருவருப்பை நாங்கள் இந்த தேசத்திலே பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை பண்ணுகிறதை பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக அவன் இன்னொரு காரியத்தை வைக்கிறான். தேசத்திலே இந்த வண்டுகள் அதிகமாக இருந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், நீங்கள் போங்கள், எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த வாதையினை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணும்படியாய் கேட்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே இந்த நேரமும் போகிறான், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக இரண்டாவது வாதையாகிய இந்த தவளைகள் வந்தபோது அவன் கூக்குரலிட்டான், இங்கே வேண்டுதல் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. இதில் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, he entreated என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது வார்த்தை he cried என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது வார்த்தை entreated to God என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, இப்படி விண்ணப்பம் பண்ணி இருப்பான் என்று நம்ம தேடி பார்த்தோம்னா அது நிறைய வார்த்தைகள் அந்த entreated என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தமிழிலே சொல்லப்படுகிறது. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிதபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறான், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மகா பெரிய மனிதனாய் பணக்காரனாய் இருந்தவன் இன்றைக்கு தன் மனைவியே அவனுடைய சுவாசத்தை வேறுபடுத்தவன் சொல்லுகிறான், என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். இந்த இன்றைய வார்த்தை அங்கேயும் சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். இங்கே இந்த இன்றைய என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மனோவா சிம்சோனை வளர்க்கும்படியாக அந்த தேவதூதனிடத்திலே கேட்கிறான். அங்கேயும் இந்த விண்ணப்பம் பண்ணினான். இந்த இன்றைய என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோபு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் அவன் வேலைக்காரிடத்திலே கெஞ்ச வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு காலத்திலே வேலைக்காரர்கள் அடிமைகளாக இருந்தால் இன்றைக்கு வேலைக்காரரிடத்தில் நான் கெஞ்ச வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இன்ட்ரீட்டட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் மோசேயுடைய இருதயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் பரிதபித்திருக்கிறான். அந்த தேசத்துக்காக எகிப்தியருக்காக பரிதபிக்கிறான், எகிப்தியருக்காக அழுகிறான், எகிப்தியருக்காக வியாபாரப்படுகிறதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லாரையும் அனுப்புகிறார், ஆனால் மோசேயோ அந்த ஜனங்கள் மேல் பரிதாபம் உள்ளவனாய் காணப்படுகிறார். இன்ட்ரீட்டட் டு காட் டு ரிமூவ் த பிளேக் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாதையாய் வண்டு தேசத்தை விட்டு போகும்படியாய்
மோசே போய் ஆண்டவருக்கு பாதத்தில் விழுந்து கிடந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசையின் சொற்படியே, மோசை விண்ணப்பித்ததின்படியே ஆண்டவர் வாதையை நீக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அனுப்பின வாதையை கேட்கும்போது அவர் மாற்றி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாத்ரா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் யாத்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் மோசை சொற்படியே ஆண்டவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மோசே ஆண்டவர் எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். மோசே இந்த ஜனங்களுக்கு அங்கு பரிதவிக்கிற மனிதனாக இருந்தான், அழுகிறவனாக இருந்தான். ஆண்டவர் அவனுடைய சொற்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கட்டளை கொடுக்கிறார், மோசே இடத்தில் ஆரோனிடத்திலும் அவர்கள் அப்படியே செய்கிறார்கள். இப்பொழுது மோசே எதை சொல்லுகிறானோ அவர் செய்ததாக வேதம் எழுதுகிறது. அவர் விட்ட வாதை அவர் மாற்ற முடியும், ஆண்டவரை மாற்றும் என்று சொல்ல முடியும். ஆனால் முதலாவதாக அவன் அழுகிற அந்த ஜனங்களுக்காக சத்தம் போட்டு அழுகிறதை காண முடியும். இரண்டாவதாக அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். கடின இதயத்தோடு இருக்கிற பார்வோனினாலே ஜனங்கள் அழிவதை அவன் விரும்பவில்லை. எனவே அவன் விண்ணப்பம் பண்ணி பரிதாபப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவர்களும் இதைத்தான் செய்வார்கள். இந்த தேசத்தை பார்வோனுடைய அடிமைத்தனம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஜனங்களை தேவ சமூகத்திலிருந்து ஆராதிக்க விடவில்லை. எனவே மோசேயை போல நாம் இந்த ஜனங்களுக்காக அழ வேண்டும், மோசேயை போல நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சொற்படி செய்கிற ஆண்டவர் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களுக்காக அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். நம்ம சும்மா எனத்தையோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு காலம் கைவிட மாட்டார். நாம் விழுந்து கிடக்கும் போது, இந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து நாம் அவர்களுக்காக கண்ணீர் விடும் போது, அவர்களுக்காக அழும் போது, கர்த்தர் நம்முடைய சொற்படி செய்து கேட்டு அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் ஜனங்கள் கடின இதயத்தோடு. காரணம் என்ன? இங்கே நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் அவர்களுக்கு போய் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. ஆனாலும் விடுதலை அனுபவிக்கிறார்களே தவிர ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வந்து அவரை ஆராதிக்க ஜனங்களுக்கு மனமில்லை. என்ன கடின இருதயம், அவ்வளவு மோசமான சாத்தான் மிகவும் பொல்லாதவன். கடின இருதயங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போட்டு இலகுவாய் வாழ வேண்டிய வாழ்க்கையை கடினப்படுத்தி வைத்திருக்கிறபடியினாலே தான் இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய வாழ்வை கெடுத்து சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு கவலைகளோடு எல்லா விதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய கடினம், ஒரு மனிதனுடைய வீடுகளில் ஆராதனை செய்யும்படியாய் போவதற்கு ஒரு சிலர் கடினப்படுத்துகிறபடியினாலே தேசம் மாத்திரம், தேசம் அல்ல, நம்முடைய ஆராதனை ஸ்தலங்கள் இன்றைக்கு வறுமையாய் கிடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடின இதயத்தோட பார்வை மூலமாக தேசம் அழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஆனால் கடின இதயம் விட்டு மாறவில்லை. கர்த்தருடைய சொற்படி மோசே ஆரோன் செய்தார்கள். எனவே ஆண்டவர் அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தார், அவருடைய அழுகைக்கு செவி கொடுத்தார். முதலாவதாக இந்த தவளைகள் தேசத்தை விட்டு மாறி போகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இப்பொழுது வண்டுகள் தேசத்தை விட்டு மாறி போகும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குடும்பங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இந்த வண்டுகளினாலே பாதிக்கப்படுகிறார்கள். அது என்ன பண்ணும் தெரியுமா? வண்டு வந்தால் நம்முடைய தென்னை மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 25 போல பிச்சைக்காளி இருந்தது. நம்ம அது நல்ல அழகாக வந்தது, எல்லாம் விழுந்து போச்சு. காரணம் என்ன? வண்டு அரித்து போடுகிறது. வண்டு கை வைத்து விட்டதுன்னா அந்த சத்துக்களை உறிந்து எடுத்து விடும். நம்முடைய குடும்பங்களில் நாம் நம்முடைய குடும்பங்கள் சுற்றி இருக்கிற குடும்பங்களை பார்த்தீங்கன்னா போராடி பிரயாசப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் வண்டுகள் உறிந்து சாப்பிட்டு விடுகிறது. இந்த வண்டுகள் உறிந்து சாப்பிடுவது கூட ஜனங்களுக்கு தெரிவதில்லை. கடின இருதயம் அவளை விட்டு மாறி போவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்து அவருடைய சமூகத்தை அவர் ஆராதித்து தங்கள் வாழ்விலே விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆராதனை செய்ய போகவிடு என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் ஜனங்கள் கடிதத்திற்குள் இருக்கிறபடியினாலே அவருடைய ஆசீர்வாதங்களை வண்டுகள் உரிந்து போடுகிறதை இவள் அறிந்து கொள்வதில்லை. வண்டுகள் உரிந்து போடுகிறது, ஆசீர்வாதங்களை உரிந்து எடுத்துக் கொள்ளுகிறது. நல்ல சத்துகள் சரீரத்தில் காணப்படுகிறது. எல்லா விதமான சத்துக்களை நோய் கிருமிகள் என்று
சொல்லக்கூடிய வண்டுகள் அவைகள் உரிந்தெடுக்கிறது. சரீரத்தை தான் ஆண்டவர் ஒப்புமைப்படுத்த காரியங்களை செய்ய. நம்முடைய சரீரங்களுக்குள்ளே வண்டுகள் அநேகருடைய வாழ்விலே கடின இருதயம் இருக்கிறபடியினாலே அவளுடைய பலனை உரிந்து போடுகிறது, உரிந்து எடுத்து விடுகிறது. அதே போல நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை வண்டுகள் உரிந்து எடுக்கிறது. விதவிதமான வண்டுகள். அது வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. திடீரென்று வரும், திடீரென்று ஒரு காய்ச்சல் வரும், திடீரென்று ஒரு நோய் வருகிறது. நம்முடைய கையிலே இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஓவிந்து எடுத்து விடுகிறது, செஞ்சு போட்டு எடுத்து விடுகிறது. இன்னைக்கு எல்லா இடத்திலும் ஆஸ்பத்திரிகள் திறந்து வைக்கிற காரணம் என்ன? வண்டுகள் நம்முடைய குடும்பங்களை கொத்தி கொண்டிருக்கிறது. வண்டுகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை, சத்துக்களை ஓவிந்து எடுத்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நம்முடைய கடின இருதயங்கள் இவைகளை செய்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த ஜனங்கள் விடுதலையாகி ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரணும். கர்த்தர் சீக்கிரமாய் செய்வார். கடின இதயத்தோடு கிடக்கிற தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மோசேயை போல நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தான் அழுது கொண்டு கிடக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக துரிதமாக நன்மை செய்வார். அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். பார்வோனின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிற ஆண்டவர் மோசேயுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் குறையாதபடி தொடர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தர் அதிசயங்களை செய்வதால் சீக்கிரமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது, குறைந்து போகக்கூடாது என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.